வலினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்டிஆர் அவர்கள் தெலுங்கில் வந்து காட் ஆஃப் வார் என்று முருகரை பற்றி ஒரு படம் இருக்கிறத தொடர்ந்து திரிவிக்ரம் இயக்கத்தில் 3 பட ஹீரோவான தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முருகன் என்ற படத்தை வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷனில் இசை என்று அறியப்படுகிற சாய் அபியங்கரோட இசையில் இந்த படத்தை வந்து நடிக்கிறதா இருக்காரு. அதோட ப்ரோமோ வந்து நேற்று வந்திருந்தது. இசைக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா? இப்படி வந்து இசைன்ற அழகான வார்த்தைக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் நினச்சி விடுமாரு. அவங்க அப்பாவே நினச்சிருக்க மாட்டாரு. சரி ஓகே பிறந்துட்டான் சாய் அவ்வளோதான். அது என்ன இசை நான் சொல்லங்க, டைட்டில் அப்படிதாங்க ஐ போட்டு போடுறாங்க. புரியுது, அதுதான் நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க நான் சொல்கிறேன். ஓம் படத்தோட ட்ரேசரோட ப்ரோபகண்டா பண்ணிக்கின்னு இசைன்ற வார்த்தையை வந்து நாசம் பண்ணிடுறேன். அவர் கருப்பு படத்துக்கு போட்டு ப்ரமோட் ஆயிடுச்சுல, ராத்து ராசைவன் அந்த மாதிரி கரகரன்னு போட்டு இதுலேயும் பண்ணிடலான்னு. சரி கண்டென்ட்டுக்குள்ளே போவாங்க. சரி நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லிடலாம். ஏன்னா கொஞ்சம் வீடியோவில் சொல்ல மறந்துடுறோம். இந்த வீடியோ சொல்லிடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். முக்கியமாக எத்தனாவது சப்ஸ்கிரைபர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அதையும் பண்ணுங்க. 1000வது சப்ஸ்கிரைபருக்கு கார்த்திகேயன் வந்து 51 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு ஜிபே. ஓகே, நீங்கள் உங்கள் நம்பரோட போட்டிங்கன்னா 51 ரூபாய் கண்டிப்பாக. சரி, ஏதோ பெருசாக மாட்டி விட்றீங்களான்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு 0 போடலான்னு பார்த்தேன். சரி இப்போ என்னன்னா, இவங்க வந்து என்ன நினைக்கச்சு படம் எடுக்கிறாங்கன்னு புரியல. வெற்றிமாறன் நல்ல டைரக்டர் தான், கொஞ்சம் தமிழ் பற்று கொண்டவர் தான். இன்னும் கொஞ்சம் டைலாக் ரைட்டிங்ல தான் கொஞ்சம் அப்படி ஸ்லாங்ல எழுதிடுவாரு. கொஞ்சம் ரியாலிட்டியை காமிக்கிறேன் அப்படி சொல்லி கெட்ட வார்த்தைகளை போட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்துக்கு வரும்போதே உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுமான்னு கேட்டு தான் எடுத்துக்கிறாரு பாருங்க. இப்படி ஒரு டைரக்டர் அவர் எப்படின்னா அது எப்படி மொழியை கையால் வருது. ஆனால் அசுரன் படத்தில் நல்லா தான் எழுதிருக்கு தமிழ். அதுல ஏன்னா கொஞ்சம் 90s போது தமிழ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கொச்சை தமிழ் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா நல்லா எழுதுவாங்க. வெற்றிமாறன் எடுக்கிறது விடுங்க. ஆனால் எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, தனுஷ் வந்து இப்போ நடிக்கிறார்ல, இப்போதாங்க அவர் வந்து நடிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் நல்லா முருகர் சொன்னேன். தனுஷ் வந்து இப்போ முருகருக்கு நான் வந்து தமிழ் கடவுள்னு நான் நிறுவனன்ற மாதிரி நடிக்கிறாரு. நான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து என்னன்னா, அதான் அவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. வெற்றிமாறன் வடச்சென்னை 2 அனௌன்ஸ் பண்றாரு, அரசனும் அனௌன்ஸ் பண்றாரு, வாடிவாசல் இதெல்லாம் வந்தது இல்ல. இதுவும் வருமானு தெரியல, டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. வராம இருந்தா தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். தனுஷ முருகரா பார்க்க வேண்டிய எண்ணம், சாய் அபியங்கரோட இசையில முருகருக்கு பாட்டு, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இல்ல அப்படியே வெற்றிமாறன் எடுக்கிறதா இருந்தா ஒரு நல்ல தமிழ் முகமா அறியப்படுற முருகருக்கு சூர்யா, அசோக் செல்வன் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொருத்தமான முகங்களா பார்த்து எடுக்கலாம். இசை நம்மளோட 1000ல் ஒருவன் போட்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்டா இசை இனிமையா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இசை அபியங்கர் தவிர்த்துடலாம். இவங்க உள்நோக்கம் என்னன்னு புரியல. இப்போ நம்ம அதான் பேச போறோம். இப்போ ஒரு நற்பணி மன்றம், ரசிகர் நற்பணி மன்றம், ஆல் இந்தியா தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் இப்போ என்ன பண்றாரு, இதை ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்லயே வந்து முருகரை தூக்குறாரு. ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல ஓம்ன்ற ஒரு படம், அதுக்கும் பாத்தீங்கன்னா இசை அபியங்கர் தான். ஆமா, அதுக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு போட்டிருக்காரு. ஸோ நம்ம அருணாச்சலம்னு பேரை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க தான் மாத்துறாங்க. ஆமாம், அவங்க ஆளுங்க தான் மாத்துறாங்க. ஸோ அவங்க இதுங்க தான் மாத்துறாங்க. அவருக்கே சண்டை போகுது போல அவங்களுக்கு. சரி, இப்போ இவர் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு போடுறாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் முன் வைக்கிற விஷயத்தை இவர் எடுக்கிறாருன்னா, ஸோ ஏதோ உள்நோக்கம் இருக்கு. இவருக்கும் ஒரு இப்படிலாம் பண்ணாதான் தமிழர்கள் அரசியலுக்கு வரும்போது ஏற்றுப்பாங்கன்ற ஒரு உள்நோக்கம் இருக்கு போல. ஒரு அடி. இப்போ பார்ன் இன் நார்த்னு ஒரு போட்டு முருகருக்கு ஒரு திரிவிக்ரமோட படம், திரிவிக்ரம் படத்துல என்டிஆர் நடிக்கிறாரு. வம்சி நாகவம்சி தான் அப்படி போட்டாரு. போட்டுறாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு முருகர் ட்ரெண்ட் ஆயிட்டாரு. முருகர் என்ன பிரச்சனைனாலும் முருகர் தான் தமிழ்நாடு. முருகரை காப்பாற்றணுன்றதுக்காக எல்லாரும் இறங்குறோம். முருகரை காப்பாத்தல, முருகர் தமிழ் கடவுள், முருகர் தான் நம்மளை காப்பாத்துறாரு. ஆனா இவங்க கிட்ட இருந்து முருகரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த காணொலி. அவர் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உழைத்து வாழ்ந்த ஒரு தமிழுக்கு பெரிய தொண்டாற்றி தமிழர்கள் கடவுளா வணங்கக்கூடிய. இப்போ வந்து அவங்க திருட்டு போறாங்க, நம்ம விட்டு கொடுக்காம இது பண்றோம். ஸோ இப்போ நம்மளுக்கு சாதகமா தமிழ் முருகன் போட்டு ஒரு படம் வரதை பார்த்தா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இயக்கம் மக்கள் அது என்ன ரசிகர் மன்றம் வச்சாரு. அதை தொடர்ந்து ஒரு வாரத்துல இது பண்றதை பார்த்தா இவர் என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறாருன்னு தெரியல. அதாவது நான் வந்து தமிழ் முருகன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவசரமாக நடந்திருக்கும். ஏன்னா வெற்றிமாறனுக்கு சொன்ன மாதிரி நிறைய படம் இருக்கு, எடுக்காம சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, முடிய போதும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ டக்குன்னு ஒரு படம். அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ரசிகர் மன்ற நற்பணி ஆரம்பிச்சிருக்கேன்,
இப்போ வந்து நம்ம தமிழர்களுக்கு முருகன் எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, தமிழுக்கு கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைம் பண்ணுறாங்க ஸோ அதிகமாக. நம்ம அதுக்கு சார்ந்த ஒரு படம் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் தமிழர்களுக்காக செயல்பட்ட மாதிரி ஒரு இது வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால பட வெற்றிமாறனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு ஓகே பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன் நான் தான் பார்த்துக்கிறேன். ஆமாம் Wonder Bar ல எடுத்துடலாம். இவர் உடனே டக்குன்னு முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம இன்னொன்னு சொல்லிருப்பாரு. போட்டு வெற்றிமாறன் இப்போ சொல்லிருப்பாரு. கருப்பு படத்தில் வந்து ஏதோ அந்த இந்த ஜென்சிக்கா சும்மா ஊன்னு கத்தினுக்கிறானுங்க அந்த மியூசிக்கு, மற்றபடி அது ரேப் மாதிரி போட்டாரு. ஏதோ கடைசி மியூசிக் பரவாயில்ல, கருப்பு சாமியில ரேப் சாமியை மாத்திட்டாரு. ரேப் சாமியாக மாற்றினார் இல்லையா. ஸோ இதனால வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு ஒரு இது பண்ணிருப்பா, ஒரு மியூசிக் ஒன்று போட்ட மியூசிக்கோ அது எப்படியோ உதயநிதிக்கு போட்டல அதுவா இருந்தா கூட பரவாயில்லப்பா. அவர் எங்க போட்டாரு அந்த அந்த மாதிரி டியூனை கூட போட்டு விட்டுரு, எதையோ ஒன்று பண்ணு, பேர் மட்டும் மாத்தி போட்டுரு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அடுத்து வந்து தமிழ் முருகன் புக் எழுதிக்கிறாரு அறிவுமதி. அறிவுமதி அவர் நல்ல லிரிக்ஸிஸ்ட். அவர் அவர் உங்களுக்கு சொன்னோன்னே தெரியணும்னா யாருன்னா அந்த பாட்டு, இந்த பாட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாடலை எழுதியவர் அறிவுமதி. எனக்கு டக்கு ஞாபகம் வந்தாலும் அதை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் அவர் வந்து தமிழ் முருகன் எழுதிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த புக்கில் இருந்து தான் அதிகமாக இவங்க அந்த ஆனால் அது வந்து ஒரு எடுத்துருப்பாங்க போல. அது வந்து ஒரு நிறைய தொகுப்பு மாதிரி சொன்னாங்க. பல விஷயங்கள் இருக்கும். அது கதைக்கான புத்தகமா இல்லை, ஒரு டிக்ஷனரி மாதிரி எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிற மாதிரி. அது தமிழ் முருகன் அந்த புக் எழுதிக்கிறதுனால அவரே ஒரு பாட்டு வரிகளை எழுதி இருந்துச்சு. டக்குன்னு போட்ட மாதிரி ஏஐல போட்டு ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு நல்லா இருக்கோ இல்லையோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணோம். வெற்றிமாறன் என்ன சொல்லிருப்பாரு, தனுஷ் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே பார்த்து பண்ணிடுறீங்களா? அதுனா ஓகே சார், நமக்கு தான் ஏஐ வந்துருச்சுல, ஒரு 1000 ரூபா கட்டி ChatGPT சொன்னா அவன் போட்டு கொடுத்துருவான்னு. எல்லாமே ஏஐ. அது தனுஷ் மூஞ்சி வந்தா முருகர் மாதிரி இருக்க மாட்டார் சொல்லி நம்ம ஏதோ பண்ணிடுவோன்ட்டு முகத்தையே காட்டல. 1001 எப்படி கருப்பாக காமிச்சிருவாங்களோ அதே மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த முருகரை வச்சு இவங்க வந்து கல்லா கட்டவும் பார்க்குறாங்க ஒரு பக்கம். இன்னொன்று நான் தமிழர்களுக்காக இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், தமிழர்களோட கவரத்துக்காக அப்படி. ஏன்னா முருகரை கையில் எடுத்துட்டாலே அது வந்து எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லாருமே முருகரை கையில் விஜய் எடுத்துட்டாரு, சீமான் எடுத்துட்டாரு, எடுக்காத ஆளுங்களே தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தாரு, ஸ்டாலின் எடுக்க மாட்டாரு, எடுத்திருக்காரு. ஆமாம், சிலை ஏதாவதா இல்லை வேலையா இதுதான் கோயில்ல இருந்து எடுத்துட்டாரா? முருகருக்கு அந்த முஸ்லீமானவங்கெல்லாம் பண்ற மாதிரி அவரும் பண்ணியிருக்கிறாருங்க. அவங்க தான் திராவிடவாதிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, தாடிக்கார தாத்தாவோட பேர் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே முருகரை தூக்கி இருக்கிறாங்க. இப்போ சினிமாக்காரங்களும் அடுத்த அரசியல் ஆசை உள்ள அரசியல் நகருக்காக அரசியலில் ஏதாவது பயனடைய முடியுமா, முருகரை தூக்குனா தமிழர்களுக்காக பாடுபடுற மாதிரி, தமிழர்களுக்காக அரசியலுக்கு வர நல்லது செய்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு படத்தில் சிங்கம்புலி சொல்லுவார், அதாவது எப்படின்னா நீங்கள் குனிஞ்சிட்டு சரி கட்டு யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தால் அவன் தலையில் தபேல வாசிப்பீங்க. அந்த மாதிரி தமிழர் குனிஞ்சிட்டே இருப்போம், நீங்கள் வரவன் போடலாம் வந்து அரசியல் போயிட்டே இருப்பீங்க. சரி இப்போ என்னங்க தனுஷ் எடுக்கக்கூடாதுங்க, அப்படி இல்லைங்க, அந்த யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போது அந்த பக்கம் வந்து யார், திருவிக்ரம், அந்த NTR, திருவிக்ரம்ல திரிவிக்ரம், ஓகே, அவங்க வந்து எடுக்கிறவங்களும் இதில் நடிக்கிறவரும் தனுஷ் சொந்தக்காரங்க, எல்லாம் ஒரே இது, ஒரே இனம், ஒரே அவங்கெல்லாம் இப்படி சரி. இப்போ எதிராக எடுப்பாங்க. ஸோ நீ அங்கே ஒரு இது எடுக்கிறியா, நான் பாரு உனக்கு எதிராக எடுக்கிறேன். நீ திருப்பதியை வாங்கிட்டியா, திருவண்ணாமலையை வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு வேலை பண்ணுறேன், அதுக்கு ஓம் படம். அடுத்து என்ன ஒரு தெரில பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து முருகர் நீ அங்கே இது பண்ணுறியா, நான் வந்து இங்கே முருகரை காப்பாற்றணும், முருகரை வந்து தமிழ் முருகன்னு சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு தமிழர்கள் மொட்டையில் தவையில் வாசிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் தலையில் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தால் அவன் தலையில் தவையில வாசிக்கிற மாதிரி நான் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு இவருங்க நம்ம முருகருக்கு தான் மொட்டை அடிக்கிறோம், இவனுங்க நமக்கு அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, வெற்றிமாறன் வந்து நல்ல இயக்குனர் தான், நல்லா தான் கதை எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவர் இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பேஸாக தொட்டதில்லை, ஆனால் நல்லா எடுப்பார் ஞாபகம் இருக்கு. பார்ப்போம். இந்த படம் முதல்ல எத்தனையோ படம் வெற்றிமாறன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நிறைய நின்று இருக்கு, வரதுக்காக இன்னும் இருக்குது. வட சென்னையெல்லாம் 3 பாட்டுன்ட்டாங்க, இன்னும் 2வது பாட்டே வரல, பல வருஷம் ஆகி போச்சு. இதே மாதிரி சொன்ன ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறத விட்டுட்டு நம்ம நடிக்க போயிடலாம் அப்படின்ட்டு நடிகர் ஆகிட்டாரு. யாரு? கோகேஷ் லனகராஜ். அவரா? சரி ஓகே, உங்களுக்கு சரியாக கேட்கல நினைக்கிறேன். கோகேஷ் லனகராஜ் அவர் அப்படி தான் கூப்பிட்றாங்க, லோகேஷ் கனகராஜ் கிடையாது. அவர் தான் ட்ரெண்டிங் இப்போ. இந்த பேர் ஏன் கூப்பிட்றாங்க? அவர் பண்ண வேலைங்க அப்படி, படத்துக்கு முன்னாடி படத்தில் பேசாமல் ஆடியோ லான்ச்ல எல்லாத்தையும் பேசிடுறாரு வசனமா, அதனால. ஸோ இப்போ முருகரை தூக்கி ஒரு அரசியலுக்காக பார்க்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட நம்ம வந்து புரிதல் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி வந்து படம் வரும், முருகர் படம் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். முருகரை போய் எப்படி காமிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க,
என்ன கதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா டைட்டில் பார்க்கும்போது மட்டும் தெரியுது. ஆனா இதுவுமே லைட்டா அந்த 1001ல செல்வராகவன் அவர் கிரே ஸ்கேல்ல காட்டுவார்ல, சோழர்ல சில காட்டும் விஷயம் மாதிரி. வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முருகர் யானையில வர்றதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அந்த டோன் வந்து ஒரு மாதிரி டார்க்கா கிரேவா தெரியுதுன்ற. ரொம்ப நல்ல கலர்ஸ்லாம் போட்டு நல்லா எடுத்துருக்கலாம். நம்ம கிரே டோன்ல இருக்கு. எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதாவது ஏஐல அவ்வளவுதான் வந்திருக்கும். நீங்க கொடுத்த காசு நம்ம தமிழர்கள் நாம வந்து நம்மளுக்கான ஒரு இது நம்ம நம்ம முன் வந்து எடுக்கலனா முருகரை பத்தியோ சிவனை பத்தியோ நம்ம எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம்னா இப்படிதான் நான் இருக்கிறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி உங்களை ஆபீஸ் செட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரச்சனையா பாருங்க, நாங்க இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் கடவுள் இருக்காரா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ நம்ம வந்து முருகரை வந்து விட்டக்கூடாது. இவங்க எதை எடுத்தாலும் நம்ம போட்டு செய்யணும். அதாவது இவங்க கரெக்டாக எடுத்துட்டா சரி ஓகே போயிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டிக்கலாம். பட் நம்பிக்கை இல்லை. வெற்றிமாறன் அவர்கள் இயக்கம் அவர் தான் எழுதுறாரா இல்ல தனுஷ் அவரே நான் எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்க சும்மா பேர் மட்டும் போடுறாரா? அப்படிலாம் தான் நீங்க எடுக்கவே வேணாம். நீங்க அது எனக்கு சந்தேகமா இருக்குது. சரி, ஏன்னா யூடியூப்ல வேணா விட்டுருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நாங்க பாத்துருவோம். தேட்டர்ல விடாதீங்க. ஏன்னா அவரு நிறைய ராயன் படம் அவர் தான் எடுத்தாரு, இட்லி கடை அவர் தான் எடுத்தாருங்க. வெற்றிமாறன் அவர்களுக்கு நிறைய படம் இருக்குதுங்க, நிறைய ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருக்கு, நிறைய படம் இருக்குது. அவரு இந்த மாதிரி டக்குன்னு வந்து நான் டக்குன்னு உடனே வருது பாருங்க. இப்பதானே வந்துச்சு அந்த முருகர் என்டிஆர் சொன்னல பேர் மட்டும் நான் போட்டுக்கிறேன், ஏஐல வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ வெற்றிமாறன் உண்மையிலேயே அவர் எடுத்தாருன்னா கதை நல்லா தான் இருக்கும். ஆனா பார்த்து எடுங்க. எத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்றாரு அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம்னு மாறிடாதீங்க. நீங்க தமிழர்களுக்காக படம் எடுக்கணும்னு நினைச்சிடுங்க. ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு தான் தனுஷ் என்னாலும் தனுஷை தான் போட்டு எடுக்கணுமா? போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படி லைட்டா கூன் போட்ட மாதிரி தான் நடப்பாரு ஒல்லியா. முருகரா பார்க்க முடியாது தனுஷ் அவரை. அவர் வேற சைவம் தான் சாப்பிடுவாரு, வெயிட்டும் ஏத்த முடியாது. இப்படியே நோஞ்சா மாதிரி ஒரு முருகரை பார்க்க முடியாது, அது ஏத்துக்க முடியாது. இல்ல அவரு உடம்பு ஏறுறது அதெல்லாம் இல்லை. அந்த முகவாட்டம், அந்த முடி வளர்த்து, அந்த ஒரு அலங்காரம் இருக்குல்ல முருகருக்கு, அந்த கடவுளுக்கான அம்சம் இருக்கு, அந்த ஒரு கம்பீரம், ஒரு தேஜஸ். அதாவது அந்த கடவுளுக்கான வேஷம் போடும்போது அது உண்மையிலேயே நம்ம பார்த்து ஏத்துக்கிற மாதிரி. ஸோ அது அவர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி க்ளோஸ் டு தி ஹார்ட் மாதிரி இருக்காது. மியூசிக் இருக்குல்ல, அது முருகருக்காக மியூசிக் போடும்போது நம்மளுக்கு அப்படியே நட்டுக்கு நிக்கணும் முடி. இங்க வந்து நரம்புல வந்து நம்ம இது அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி சாயா பங்கர் போடுவாருன்ற நம்பிக்கையும் கிடையாது. கண்டிப்பா அது எங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ்க்கே கிடையாது. நம்மள வந்து வச்சு செய்ய போறாங்கன்னு முருகருக்காக நாங்கள் படம் எடுக்குன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய போறாங்கன்னு முடிவாகி போச்சு போல. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் வார்னிங் கொடுத்து இந்த மாதிரி முருகரை பார்த்திடுங்க. நீங்கள் சறுக்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது பயங்கரமாக விமர்சனத்துக்குள்ளாகும். ஏன்னா அது நீங்கள் தொடர்றது கடவுள், தமிழ் கடவுள் முருகன். உலகமே எந்த தமிழனும் விட்டு கொடுக்க போனா எல்லா தமிழரும் வழிபடுற ஒரு முக்கியமான உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த முருகருக்கு மற்ற எல்லா கடவுளை விட வலி அதிகமாக சுமக்கிற இது முருகருக்கு வழிபாட்டில் தான். அந்த வேல் குத்துறதா இருக்கட்டும், எலுமிச்சமெல்லாம் குத்துவாங்க உடம்பு ஃபுல்லா, முள்ளு வச்சு ஊசி வச்சு குத்துவாங்க. அப்புறம் பின்னாடி கொக்கி போட்டு வழிப்பாங்க, செக்கு இழுப்பாங்க, ஜடல் சுத்துவாங்க, எல்லாமே கொக்கி. இன்னொன்று அப்படியே இது அந்த கொக்கி இழுத்து பறக்க தொங்க விட்டு சுத்த விடுவாங்க, அதுதான் ஜடல்ன்றது. ஜடா. அப்புறம் தேர் இழுப்பாங்க, கார் இழுப்பாங்க, நிறைய எல்லாமே உடம்புல அந்த போருக்காக வலியை தாங்கி அது வந்து வழிபாடு மாதிரி. அவ்வளவு வலி தாங்கி முருகருக்கு வழிபடுற மக்கள். நம்ம வலியே வழிபாடாக்குன முருகரை பத்தி ஏதாவது தப்பா எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ உங்களோட வடச்சென்னை பார்ட்டும் எடுக்க முடியாது, அதனால பார்த்துக்கோங்க. அதனால வந்து முருகரை கரெக்டாக காமிங்க, கரெக்டாக கதை எழுதுங்க, கரெக்டாக படம் எடுங்க. இந்த புராண கதையெல்லாம் ஈர்த்து விடாதீங்க. ஸோ ஆனால் எப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க அப்படி தான் எடுப்பாங்க மிஸ்டர் திரு தனுஷ் அவர்களே, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. ஆமாம், அது இன்னொன்று இவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதான் இவருக்கும் ஒரு அரசியல் ஆசை வந்துருச்சு. முருகரை பற்றி நம்ம படம் எடுத்து தமிழ் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும். அடுத்தது அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணிக்கிறார் தனுஷ் அவர்கள்னால் இந்த மாதிரி முருகரை காப்பாற்றிருக்கிறாரு, முருகருக்கு வந்து விட்டு கொடுக்காம நம்மளுக்காக படம் எடுத்துக்கிறாருன்னு ஒரு மைண்ட் செட் வரணும், கொண்டு வர. எப்படிலாம் சினிமாவை கருவியாக பயன்படுத்தி இது மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. சினிமாவை வந்து அழகாக கருவியாக பயன்படுத்தி மக்கள் உளவியல திசை திருப்பி அப்படியே அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலே பண்ணிட்டாங்க. அதாவது நான் அரசியல் சரி பண்ணி தான் ஆகணும், சொசைட்டியில் இது சரி பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா எதுவும் மிஞ்சாது. எல்லாமே மற்ற இனத்துக்காரங்க தான் நம்மள இப்போ இவரு வரலாறு எடுக்க நம்மளே இல்லையான்ற அளவுக்கு தான் இவரு மாற்று இனத்தவர், நம்ம தமிழ் முருகன், தமிழ் அபியங்கரும் மலையாளி, இவங்க எடுத்துதான் நம்ம தமிழ் கடவுள் முருகன்றத மக்களுக்கு அதாவது அந்த நேட்டிவ் ஃபீல் பதிலடி இவங்க எடுத்து தான் கொடுக்கணுமா?
இது பதிலடி கிடையாது, சேர்ந்து சேம் சைடு கோல் அப்படிதான் போடுறாங்க. நினைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம முருகருக்கு வந்து தனுஷும் இசையபியங்கரும் சாய்ங்க. சாயபியங்கரும் பாட்டு எடுக்கிறது அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட், நமக்கு நெருக்கமாக இருக்காது, ஒட்டாதுன்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். ஜிவி பிரகாஷ் அவரோட இசை என்ன குறைபாடாக இருந்தது 1001 இன்ன வரையும் என் நண்பர் கூட அதான் ரிங்டோனாக வச்சுருக்காரு. மாதிரி அந்த மாதிரி சந்தோஷ் நாராயணன் சேவனுக்கு போகிறாரு, அதில் ஒரு கதை இருக்குது. சேவன் அது சேவன் வந்து படம் வரட்டும். இல்லை சேவனுமே முருகரை பற்றி படம் இல்லை, விருமாண்டி சாமியை பற்றி. முருகருக்கு கொஞ்சம் ஒரு இது மாதிரி படம் தான், ட்ரைலரில் அப்படி தான் இருக்குது. எப்படி எடுக்கிறாங்க பார்ப்போம். ப்ரொடக்ஷன்ஸ் யாருன்னு தெரியும். எப்படி இவங்க இந்த பானின் நாத்துன்னு போட்டாங்க, வடக்கில் முருகன் பிறந்த மாதிரி காமிக்க போகிறாங்க. இவங்க தெற்கில் பிறந்த மாதிரி தான், அதான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த மாதிரி தான் இவங்க தமிழ் முருகன் படம் எடுப்பாங்க. பட் கதையில் முருகருடைய கேரக்டரைசேஷனை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, புராண கதையை போடுறாங்களா எப்படின்னு பார்ப்போம், பார்த்துட்டு பேசிக்கலாம். ஸோ ஆனால் இவங்க எடுக்கிறதுல தமிழர்களுக்கு தமிழ் தேசிய விடுதலை உடன்பாடு இல்லை. இவர் தனுஷ் அவர்கள் சாய் அப்படின்னு இவங்க மியூசிக் போட்டு இவங்க படம் எடுத்து தான் இவர் முருகர் வேஷம் போட்டு மீட்டு இமேஜின் பண்ண முடியல. அதுதான் அது சரியும் இருக்காது. அந்த கெட்ட வெற்றிமாறன் எடுக்கிறது நாங்கள் வரவே இருக்கிறோம். தமிழர் வெற்றி எடுக்கணும். நான் ஒரு நல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட இயக்குனர், திராவிட சாயில் இருந்தாலும். ஆனால் அவர் தனுஷும் சாய் அபியங்கர் இசைனே வருது, சரி விட்டுங்க, இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி. சாய் அபியங்கர் அவரோட இசையமைப்பில் தனுஷ் அவர்களை முருகராக பார்க்கறதுல பெருசாக ஒட்டாது, உடன்பாடு பெரிய அளவில் தமிழர்களுக்கே வராதுன்றதை தான் சொல்கிறோம். நடிக்கக்கூடாது இல்லை, அவங்க மியூசிக் போடக்கூடாது இல்லை. அவர் நல்லா மலையாள படமான பல்டி இந்த மாதிரி பல படங்களுக்கு போகட்டும். தனுஷம் போயிட்டு நம்ம முடிவாக சொல்றதுன்னா முருகரை காப்பாற்றுறதுக்கு தமிழர்களுக்கு வழி இல்லை. தமிழர்கள் ஆள் இல்லை முருகரை காப்பாற்ற. நடிகர்களோ சினிமா அவங்க ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா பதிலடியாக சினிமா எடுக்கும்போது தமிழர்கள் இல்லை அதை நம்மள்ட்ட அந்த மாதிரி சினிமாவுடைய இது இல்லை. எல்லாம் பிறமொழியாளர்கள் ஆதிக்கம். திரைத்துறையில் தமிழர்களுக்கு ஒரு ஆதிக்கம், ஒரு கை இல்லை. ஏன்னா வந்து பதிலடி கொடுக்கறதுக்கும் திரும்ப தமிழுக்கு முருகன் அதாவது தமிழ் கடவுள் தான் முருகன்னு படம் எடுக்க போக தமிழர்கள் இல்லாமல் நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ் கடவுளான முருகரை வச்சு படணும்னா தமிழ் சினிமாவோட பேரே முதல்ல மாற்ற வேண்டியது வரும். தென்னிந்திய திரையுலகத்துலேருந்து தமிழ் திரையுலகம்னு. அதுக்கப்புறமா தான் முருகர் எடுக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கிடச்சி நம்மளோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி முருகரை எப்படி காட்டணுமோ அப்படி காட்ட முடியும். ஏன்னா அதுவே இப்படி இல்லாதன்னும் போது நம்ம பல பேரோட ஆதிக்கத்துக்குள்ளே இருந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் இதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். நம்மளே நம்ம தமிழர்கள் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறோம், அந்த அளவுக்கு நிலைமையில் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் நம்ம கடவுளை காப்பாற்றவே நம்மளால் முடியல. அதான் நம்மளே காப்பாற்ற முடியல. நம்ம கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளா கடவுளை இப்போ காப்பாற்றுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் முருகர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் இல்லை, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் எப்போவுமே ஃபேமஸ் தான். இப்போ இவங்க படம்லாம் எடுக்கிறதுனால ரொம்ப அதிக ப்ராப்ளம் ஆகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். படம் வந்ததுக்கப்புறம், படத்தோட முன்னோட்டம் ஏதாவது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை குறித்து பேசுவோம் காணொலி. நன்றி.